காலையில என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சமைச்ச அப்படின்னு கேட்டால் சாம்பாரும் வெண்டைக்காய் பச்சடி வச்சிடல அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு அதுவே நானும் வச்சிடலான்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த மொச்சக்காய் மார்க்கெட்லேருந்து வாங்கி 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருந்தது. இந்த பேக்கரியை திறந்தா போதும் பண்ணு வேணும் வேணும்னு நம்ம உசுரை வாங்குறாங்கடா. அது மாதிரி ஒரு தடவை பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக செஞ்சுட்டேன். அதுலேருந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தின்னு எடுத்துட்டாலே பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பன்னீரை கட் பண்ணுறதுக்கு சண்டை வேறு. நான் தான் கட் பண்ணுவேன் நீ தான் கட் பண்ணுவேன்னு சொல்லி. ஏன்னா சாஃப்டாக நல்லா இருக்குமா கட் பண்ணுறதுக்கு. அதனால் லாஸ்ட்டு நான் தான் கட் பண்ணேன். முதல்ல எனக்கு சப்பாத்தி மாவே இப்போ செய்ய தெரியாது. நல்லா திட்டு வாங்குவேன் இதுக்காக. இப்போ நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சு. எவ்வளோ மாவு கொடுத்தாலும் அசால்ட்டாக பிசைஞ்சிடுறது. ஆக்சுவலாக இது இப்போ 3rd டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நல்லாவே வரவே இல்லை. அப்போ பன்னீர் மேலே பள்ளியை தூக்கி போட்டாச்சு. பன்னீர் தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. செகண்ட் டைம் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ 3rd டைம் சூப்பராக வந்திருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நைட்டு டின்னரையும் சூப்பராக சாப்பிட்டோம்.